இன்னைக்கு என்னோட குட்டி ஸ்டூடெண்ட் நிதன்யா அவங்க கிளாஸில் என்னென்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்ச்சஸ் தாங்க. சாக்லேட் அண்ட் வெனிலா ஸ்பான்ச் வந்து நானும் பண்ணுவேன், அவங்களும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டிங் வந்து முழுக்க முழுக்க அவங்களே தான் பண்ணுவாங்க. நான் வந்து என்னோட கேக்கில் நான் பண்ணுற கேக்கில் வந்து ஒர்க் பண்ணி காமிப்பேன், அவங்க அவங்களோட கேக்கில் வந்து ஒர்க் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராஸ்டிங் வந்து அவங்களே தான் பண்ணினாங்க. நிதன்யா தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் குட்டி ஸ்டூடெண்ட்டு. 10th முடிச்சுட்டு 10th ஹாலிடேஸில் அவங்க வந்து நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. ஆக்சுவலி என்னோட குட்டி ஸ்டூடெண்ட் தாங்க அவங்க ஸ்கூலில் டாப்பரு 10th ஆரியனோட சீனியர். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்ததுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டன் நிதன்யா குட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனிஸ் பண்ணணுங்க. ப்ரௌனிஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப் பண்ணோம். ஒன்று வந்து மைதா, ஒன்று வந்து வீட், இன்னொன்று வந்து ராகி. மைதா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் பண்ணுற மாதிரி. ராகி ப்ரௌனி பார்த்தீங்கன்னா எக்லெஸ்ஸாக பண்ணியிருந்தோம். வீட் ப்ரௌனி எக் பேஸ்ட் பண்ணியிருந்தோம். எப்போவுமே கிளாஸில் எக்லெஸ் அண்ட் எக் பேஸ்ட் ரெண்டுமே வந்து டீச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி குக்கீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பட்டர் குக்கீஸ் வந்து எக் பேஸ்டு, ராகி அண்ட் வீட் பண்ணியிருந்தோம், அது வந்து எக்லெஸ். ஸோ இது எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப் தாங்க. ஃபைனலி வந்து எப்போவுமே கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பேக் பண்ணி கொடுத்துருவேன். இது வந்து 3 டைப் ஆஃப் குக்கீஸ் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு. அதையும் வந்து குட்டிக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி தாங்க எங்கள் கிளாஸ் போச்சு. இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸில் என்னெல்லாம் பண்ணோன்னு நாளைக்கு பார்க்கலாம்.